ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதில் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படியாவது ஹீரோயினோட வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் காப்பாத்திடுவாங்கன்றதுக்காக ஏதோ பொய்ய சொல்லி அவங்களோட வண்டியை உள்ள எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துக்கு தானும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் போய் பாக்குறான். பார்த்த உடனேயே வந்துட்டு ஹீரோயின் செம்மையா கத்துறா, உனக்குலாம் வெக்கமா இல்ல? எதுக்காக எங்க அப்பாக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? நீ இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாளா. ஐயோ செல்லக்குட்டி, உன் அப்பா ஒன்னும் யோகியம் எல்லாம் கிடையாது, உங்க அப்பா இருக்கிறதுலயே ஒன்னா நம்பர் அயோக்கிய. அவனுக்கு வந்து நான் துரோகம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம முன்னேறணும்னு நினைச்சா மேல இருக்கவன் கீழே வந்தா மட்டும்தான் நம்ம மேல போக முடியும். அதனால இது ஒண்ணும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது, இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்றான். அவர் ஒன்னும் உன்ன மாதிரி மோசமானவர்லாம் கிடையாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்களா. யாரு? அந்த ஆளா? அந்த ஆள் வந்துட்டு ரக கள்ளக்கடத்தலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அதுல வர காசை வந்து கிளப் நடத்துறான். அது மட்டும் இல்லாம அந்த கிளப்ல வந்து பொண்ணுங்களை எல்லாம் திருட்டுத்தனமா தூக்கிக்கிட்டு வந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ராஸ்டியூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேல அவங்க வந்துட்டு உதவ மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களோட ஆர்கன்ஸையுமே விட்டுடுறான். அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அதெல்லாம் இருக்கவே இருக்காது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறா. நீங்க ரெண்டு பேருமே வந்து பயப்பட தேவையில்ல, கண்டிப்பா உங்க அப்பா வந்து சாகாம இருந்தான்னு வச்சுக்கோ, ஏன் உங்க ரெண்டு பேரும் தேடி இங்க வருவான், அப்ப நீங்க தான் எனக்கு யூஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்றான். உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை மட்டும் இந்த ரூம்லயே வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை தனி ரூம்ல போட்டு அடைச்சு வைங்க, எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் தனியா வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். பாவம் அவங்க அம்மா கதறாங்க, என் பொண்ணு எதுவும் பண்ணாத, என் பொண்ணு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோ தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே வேற வழி இல்ல, எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு தானே ஆகணும். ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. தானும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் மேல வர நேரத்துக்கு கரெக்டா அவங்க அம்மாவை கொண்டு வராங்க. உடனே ஹீரோ பார்த்த உடனே அங்கேயும் சண்டை நடக்குது. அம்மாவை மட்டும் பத்திரமா அங்க இருந்து கொண்டு போயிடுறாங்களா. அவங்க அம்மா தயவு செஞ்சு பின்ன காப்பாத்துப்பா, தயவு செஞ்சு பின்ன காப்பாத்து, அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. இங்க நேரம் ஹீரோ வந்துட்டு ரூம்கே வந்துடுறான். வந்த உடனே சும்மா இருப்பானா? அவ்வளவுதான், அவனை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. நான் உங்க அப்பாவை சுடல, நான் எதுவுமே பண்ணல, அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ புரிய வைக்கிறான். எல்லாரும் அங்க இருந்து வெளியில தப்பிச்சு வராங்க. இங்க அதே நேரத்துக்கு இந்த கிளப் ஓனரோட தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் பாவம் இவளை அடிச்சு அடிச்சு பயங்கரமா கஷ்டப்படுத்தி ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஆக்ட்ரஸ பார்க்கும் போது பாவம் வந்துருச்சு. அவளும் எவ்வளவு நேரம் தான் பாப்பா, அவ்வளவுதான் அவனோட பிரைவேட் பார்ட்டை டேமேஜ் பண்ணி விட்டுட்டா, கதற ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு மேல நீ யாரையுமே ரேப் பண்ண கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அங்க இருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியில வந்துடுறா. இவளுமே இவ வரும்போது ஒரு கார் வருது. அங்க வந்து ஹெல்ப் கேட்டா அதுல வர்றது மேக் தான். அவனை பார்த்த உடனே இவளுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ இவனான்ட்டு அவன் கிட்ட தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவங்கள நம்பி நான் வந்து உன்னை ஏமாத்திட்டேன், அது நான் பெரிய பண்ண தப்பு, தயவு செஞ்சு மன்னிச்சுடு, அவங்க என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறா. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீ தான் வந்து மாறி மாறி ஆள் தாவிக்கிட்டே இருப்பியே, இப்ப மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, வேற எவனா ரோட்ல வருவான், அவனை பாத்துக்கோ, நான் வந்து இதுக்கப்புறம் ஏமாறுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நடு ரோட்ல விட்டு போயிடறான். பாவம் அவன் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இவங்களும் எல்லாரும் ஒரு வழியா வண்டியில வந்து ஏறிடுறாங்க. கடைசியா ஹீரோவும் வந்து ஏறிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனா இவன் தானுக்கு தான் செம்ம கடுப்பாயிடுச்சு. இத்தனை பேர் இருந்தும் எல்லாம் விட்டுட்டீங்களேடா, அவங்க மொத்தமா எல்லாரையுமே கொன்னுடுங்க, ஒருத்தரும் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு கத்துறான். தப்பிச்சு போகும்போது வழியில வந்து மேக்கோட வண்டியை பாக்குறாங்க. மேக்கோ ஹீரோவும் தான் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறான். இப்பதான் வந்து தானுக்கிட்ட இருந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு, அவரை காப்பாத்தி நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒண்ணு இவங்க எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுது. ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேக்க வந்து சுட்டுறாங்க. உடனே வந்துட்டு மேக் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க எல்லாருமே டக்குன்னு கிளம்பி போங்க, இவங்களை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ நான் போக மாட்டேன்னு கதறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவனை கம்பல் பண்ணி உள்ள ஏத்துறாங்க. நான் என்ன ஃபுல்லா வந்து மேக்க சுட்டு கொன்னுடுறாங்க. அதுக்கு அப்புறமா பார்த்தா தானும் அவனும்
அவனோட ஆளுங்க தான் அங்க வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயே ஹீரோ இவங்க வண்டியை எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அங்கிளோட வீட்டுக்கு தான் போலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்காங்க. ஆனா ஹீரோ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மேக் வந்து எனக்கு அண்ணா மாதிரி, அவன் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனா இந்த டைம்ல நான் அவ கூட இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நேரா தானும் அவங்க ஆள் எல்லாருமே வந்துட்டு மேக்கோட வீட்டுக்கு தான் போய் பாக்குறாங்க. அங்க வந்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்த எல்லா பொருளுமே இருக்கு, அவர் இல்ல. அங்க வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வராங்க அவங்க அப்பா இருக்காரான்னு பாக்குறதுக்காக. பட் ஆனா எல்லாம் கலைஞ்சு கிடக்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சிருது தானோட ஆளுங்களும் ஆல்ரெடி வந்து பாத்துட்டு போயிட்டாங்கன்றது. அது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் பயந்துடுற, எங்க அப்பாவுக்கு ஒரு வேலை எதுனா ஆயிருக்குமோ, அவங்க புடிச்சிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அங்கிளோட வீட்டுக்கு வர்றதுக்கு காலையில ஆயிடுது. மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேல யாருமே எங்கேயுமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு வெளியிலயே போக வேண்டாம், கண்டிப்பா அவங்க எல்லா இடத்துலயும் நம்மள தேடிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாருன்னா ஒருத்தர் அவங்க ஃபாலோ பண்ணி இங்க வந்தாலும் எல்லாருக்குமே ஆபத்து தான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் கேக்குறா, எங்க அப்பா ஸ்மக்லிங் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது, நான் அவருக்கு பாடி கார்டா இருக்கும் போதுதான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்க ஹீரோயினோட அப்பாவை எங்க போனாலுமே வந்துட்டு துரத்துறாங்க. அந்த அளவுக்கு ஆளை செட் பண்ணி வச்சுட்டாங்க எல்லா ஏரியாலையும். இப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்ற எண்ணமே வந்தது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு, நீ எங்க அப்பாவை வந்து அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி நான் தோணாம போயிட்டேன், அதனால என்ன மன்னிச்சே ஆகணும் நீ அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நானும் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், அதனால இது ஒரு பெரிய விஷயமா பண்ண வேண்டாம், விட்டுடு அப்படின்னு சொல்றான். ஹீரோ தம்பிக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இடே அவன் உன்னை பார்த்தாவே சாப்பிட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவ்வளவுதான், அவன் ஹீரோவை பார்த்த உடனே லகன்னு கத்த ஆரம்பிச்சிடான். தயவு செஞ்சு சாப்பிட்டு மாத்திரையாவது போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். பசி வந்துட்டா நீயா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்ற மாதிரி ஹீரோ போனதுக்கு அப்புறமா அவன் பாட்டு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இந்த ஆக்ட்ரஸ் தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு தானும் செமையா அவனை கத்துறான். ஏண்டா நீ ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர உனக்கு மூளையே வளர்றியா அப்படின்னு சொல்லி கத்துறான். கொஞ்ச நாளா சண்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும்ல, அதனால அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினோட அம்மா எப்படியாவது வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்றாங்களா, ஆனா அவங்க கொஞ்சமும் கேக்குற மாதிரி இல்ல. நீ பேசவே பேசாதடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாஸ்டரோட பொண்ணு வியூ மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கா இல்லையா, அதனால வந்துட்டு இந்த கிளப் ஓனரும் அவன் தம்பியும் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவளை வந்து புடிச்சிடறானுங்க. அண்ணங்காரங்க வந்த உடனே இதை பார், அவ கிட்ட எதுவும் தப்பு பண்ணாத, தப்பா நீ நடந்துக்காத, அவளை வந்துட்டு எடுத்துட்டு போய் அடைச்சு வை, இவ கண்டிப்பா நமக்கு தேவைப்படுவா அப்படின்னு சொல்றான். அவளோட மொபைலையே வாங்கி ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்றான். ஹீரோவுமே அட்டென்ட் பண்றான். இது பாரு, நீ எங்க இருக்க என்ன பண்ற அப்படின்ற கேள்வியெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அதே மாதிரி நானும் எங்க இருக்கேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற கேள்வியை நீயும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். மாஸ்டருக்கு காலைல தூக்கி மண்டையில போட்ட மாதிரி ஆயிடுறாரு பாவம். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத, என் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா, நீ வந்து அவளை நினைச்சு கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு இவர் தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. தம்பிக்கார மட்டும் கிளப்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இந்த ஆக்ட்ரஸ் கிளப்புக்கே வரா. அவளை பார்த்த உடனே இவனுக்கே கொஞ்சம் பீதி ஆயிடுது. உடனே வந்துட்டு அவ என்ன சொல்றான்னா, இப்ப எதுக்காக நீ இந்த அளவுக்கு இப்படி என்ன முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க, நீ என்ன கொல்ல போறியா? கிடையாது, நானும் உன்னை வந்து கடிச்செல்லாம் திங்க போறது இல்ல, எல்லா ஆம்பளைங்கள மாதிரியும் நீயும் என்கிட்ட நடந்துகிட்டதுதான் எனக்கு பிடிக்கல, நீ என்கிட்ட கொஞ்சம் சாஃப்டா நடந்திருக்கலாம்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து வந்திருக்கலாம்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன், போடி சரிதான் அப்படின்னு சொல்றான் அவன். இப்ப நான் உனக்கு வேணாம் அப்படின்னு நீயே சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறாளா. இதுக்கு மேல அவன் வேணான்னு சொல்லுவானா என்ன? இது வரைக்கும் என்ன வந்துட்டு பொண்டாட்டி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்ன ஒருத்தன் கூட என்ன பொண்டாட்டி மாதிரி பாத்துக்கவே இல்ல, நீயாவது என்ன பொண்டாட்டி மாதிரி பாத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா சொல்லும் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் சத்தியம் பண்ணேன், நமக்குள்ள வந்து ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட சத்தியம் வாங்குறா. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவ ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிருப்பா. ஆனா வழியில ஹீரோ தான் பார்த்துட்டு மேக் இந்த மாதிரி சேர்த்துட்டான், மேக்க கொன்னுட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவகிட்ட சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ண முடியும், வியூவை காப்பாற்றுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இவளுமே கடைசியில ஒத்துருப்பா. ஹீரோயினோட அம்மா கால் பூரா எறும்பு கடிச்சது. அப்ப ஹீரோ பாக்குறான். பார்த்த உடனே வேகமா போயிட்டு அவங்க காலில் இருக்க எறும்பெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு அப்படியே அவனை தொட்டு பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. இருந்தா தொட்டோன்னா ஓடிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. அப்பவும் அவன் கிட்ட ஆசையா நான் ஒரே ஒரு வாட்டி உன்னை காட்டி பிடிச்சிக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவனுக்குமே வந்துட்டு ரெண்டு மனசா இருக்கு, ஓகேன்னு தோணுது வேணான்னு தோணுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதை எல்லாத்தையும் ஹீரோட அம்மா நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வெறுப்பா பாக்குறாங்களா இல்ல கஷ்டமா பாக்குறாங்களான்னே தெரியல.
தெரியல. கிளப் ஓனரும் தம்பியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாஃபியா லீடர் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு சரக்கு டெலிவரி பண்ணணும். அதாவது ஹீரோயினோட அப்பா பண்ண வேண்டிய வேலை இது. அதை இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 எல்லா உண்மையுமே வாங்கிடுறா. அவனுமே லூசு தனமா எல்லாத்தையும் வளரிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு வியூ எங்க இருக்கா அப்படின்ற லொகேஷனை அனுப்பிடுறா. இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அந்த ஆக்ட்ரஸ் உண்மையாவே நமக்கு நல்லதுதான் பண்ணுவாளா இல்ல டிராப்ல மாட்டி விட்டுருவாளா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கேக்குறாரு. இந்த வாட்டி கண்டிப்பா அவளை நம்பலாம். ஏன் அப்படின்னா அவ ரொம்பவே அனுபவிச்சிருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உன் கையில இருக்க இந்த துப்பாக்கி உங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற யாரையும் கொல்றதுக்காக இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் இது வரைக்கும் நான் யாரையும் கொன்னதும் இல்ல, இதுக்கப்புறமும் நான் பண்ற ஐடியாலையும் இல்ல, நீ கவலைப்படாத, உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி இவனுமே ப்ராமிஸ் பண்ணி தரான். ஹீரோ மாஸ்டர் அதுக்கப்புறம் ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து வியூவை காப்பாத்துறதுக்காக அந்த கிளப்புக்கு போறாங்க. அதே நேரத்துக்கு கிளப் ஓனரும் தம்பிக்காரனும் காசை வாங்கிக்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்காக அந்த மாஃபியா லீடரை பார்க்க போயிருக்காங்க. இப்பதான் தானுக்கு விஷயமே தெரியும், வியூவை கொண்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்றது. அது தெரிஞ்ச உடனே இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, அவளை கொலை பண்ணிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்குள்ளேயே இங்க ஹீரோவை கூட்டிட்டு விட்டுறா ஆக்டர்ஸ். அவனும் முடிஞ்ச அளவு இருக்கிற எல்லாரையுமே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சத்தம் கேட்டு தானு மேல வந்துடுறா. வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டர்ஸ் தான் பாக்குறான். பார்த்த உடனே கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு விடுறான். அது மட்டும் இல்லாம வியூவையும் போட்டு அடிக்கிறான். பின்னாடி ஹீரோ வந்த உடனே சும்மா இருப்பானா? அவ்வளவுதான், அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஒருத்தர். அதே நேரத்துக்கு இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா சரக்கை கம்மியா எடுத்துட்டு வந்துடுறான். அது தெரிஞ்ச உடனே இந்த மாஃபியா ஆளுங்க எல்லாம் கன் எடுத்துறானுங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க அப்படின்னும் போது அண்ணங்காரனுக்கு இப்பதான் விஷயம் தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது என்னோட தப்பு தான், இந்த காசை நீங்களே எடுத்துட்டு போங்க, திரும்பவும் உங்களோட பிறக்க மொத்தத்தையும் உங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த காசையை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஃபயர் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பி அவங்களும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கானா. அவனால தாக்கு பிடிக்கவே முடியல. தயவு செஞ்சு 2 பேரும் கீழே போயிடுங்க, கீழே உங்க அப்பாவும் அவங்க ஆளுங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கீழே அனுப்புறான். அங்கேயுமே பார்த்தா ஆளுங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. அதனால இவங்க 2 பேரையும் நீங்க கூட்டிட்டு போங்க மாஸ்டர், நாங்க 2 பேரும் இருந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கூட 2 பேரையும் அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோ எல்லாரையும் அடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு கிளம்பும் போது தானும் எடுத்து கண்ணை நீட்டுறான். சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இன்னும் இதுல 3 எபிசோட் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு 2 நாள்லயே இதை முடிக்க ட்ரை பண்றேன். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.